ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். புதுச்சேரியில் இன்று நடைபெறும் தாவேக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் இன்று நடைபெறும் தாவேக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் காலை 10 மணிக்கு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய வேளையில் புதுச்சேரி புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். புதுச்சேரியில் இன்று நடைபெறும் தாவேக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது விஜய் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், சரியாக புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தை விஜய் எப்போது சென்றடைவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். சரியாக 10:30 மணிக்கு அவர் புதுச்சேரியை சென்றடைவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை மார்க்கமாக விஜய் செல்கிறார். சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவருக்கு ஒரு முழு பாதுகாப்பு கொடுத்து அவரை பின்தொடர்ந்து செல்வதையும் பார்க்க முடிகிறது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் பங்கேற்கக்கூடிய முதலாவது திறந்தவெளி பொதுக்கூட்டமாக இந்த புதுச்சேரி பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தாவேக தலைவர் விஜய் காஞ்சிபுரத்துல பொதுமக்களை சந்திச்சிருந்தாரு. அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படிங்கிறது ஒரு உள்ளரங்கம் கூட்டமாக தான் நடைபெற்றிருந்தது. அதுல விஜய் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாரு. இந்த சூழல்ல திறந்தவெளி கூட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. புதுச்சேரி மாநில காவல்துறையும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. குறிப்பாக 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால வேறு மாநிலத்தை சேர்ந்த தொண்டர்கள் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தாவேக சார்பிலையும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு அறிவுறுத்தல்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா புதுச்சேரி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைவருக்குமே QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த QR கோடு பாஸ் யாரெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்துல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துல பங்கேற்பதற்காகத்தான் தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்துல இருந்து புறப்பட்டு விட்டார். விஜய் வாகனத்துக்கு முன்னாடி ஒரு கான்வாய் வாகனம் செல்றதை பார்க்க முடிகிறது. அதற்கு பின்னாடி சிஆர்பிஎஃப் வீரர்கள் 2 வாகனங்கள் அப்படின்னு ஒரு 5 வாகனங்கள் மட்டுமே விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்கிறது. விஜய் ரசிகர்களோ தொண்டர்களோ பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு தாவேக தரப்புல சொல்லப்பட்டிருந்ததுனால ரசிகர்கள் தொண்டர்கள் யாருமே வாகனத்தை பின்தொடராம விஜய் இப்போது புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். 10:30 மணி முதல் 11 மணிக்குள் அவர் புதுச்சேரி மாநிலத்தை சென்றடைந்து வருவார். அங்கே புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்க போகிறார். 11 மணி முதல் ஒரு 12-12:30 மணி வரைக்கும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.